ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் அண்ட் எஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பி அசிஸ்டன்ட் பில்டிங்ஸுக்கான சம்ஸ் தான். நான் நேற்று வந்து ஆக்சுவலாக சம்ஸ் எதுவும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை, அதனால் கொஞ்சம் வெளியே போயிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாகவே என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா 4 நாள் கொண்டு வரலாம், கடைசி நாள் வந்து லீவ் விட்டுறலாம், வெள்ளிக்கிழமை யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் நான் வந்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. நீங்கள் அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துருங்க. அது நாளைக்கு காலையிலே போட்டுறேன். ஈவினிங் வந்து படிக்க வேண்டாம், குவான்ஸ் ரீசனிங் எதுவும் படிக்க வேண்டாம், இங்கிலீஷ்க்கு மட்டும் ஈவினிங் பாருங்கள். நாளைக்கு பிஃபோர் 11 AM வந்து வீடியோ கன்ஃபார்மாக வந்ததும், நம்பிக்கையாக சொல்கிறேன், கண்டிப்பாக 11 மணிக்கு மேலே வந்ததும், 11 மணிக்கு முன்னாடியே வந்ததும் வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து 11 to 12 வீடியோ பார்க்காத மாதிரி வச்சுக்கோங்க. அதோட குவான்ஸ் ப்ரிப்பரேஷனை முடிச்சு வைக்கிறோம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ சம்ஸ்குள்ளே போகலாம் வாங்க. இந்த இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 4 பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் பிசிடி வந்து இந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம். இஃப் ஆல் ஆஃப் தம் இன்வெஸ்டட் த மணி ஃபார் 2 years, 2 வருஷம் பண்ணியிருக்காங்க. சியோட ஷேர் வந்து 1600. ஓகே, ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்ட் பை ஆல் ஆஃப் தம் டுகெதர். இப்போ சியோட ஷேர் என்னது? 4 பார்ட்ஸ். 4 பார்ட்ஸ் வந்து 1600 அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டுகெதர் எல்லாரோடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 10, 19 பார்ட் வரும். 19 பார்ட் எவ்வளோ? 4 பார்ட்ஸ் வந்து 600னா ஒரு பார்ட் 400 இருக்கும். 19 பார்ட் வந்து 7600 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷனில் இருக்கா? இருக்கு. 7600 ஆப்ஷனில் இருக்கு. அடுத்து லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் டபுள் பிரெத் ஆஃப் பெரிமீட்டர். ஓகே, என்னது? லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ பிரெத்து, பெரிமீட்டர் வந்து 108. அப்போ 2 இன்டூ எல் பிளஸ் பி வந்து 108 அப்படின்னா 108 அப்படின்னா எல் பிளஸ் பி எவ்வளோ? 54. எல்லோட வேல்யூ என்னது? எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிரெத் வந்து 2x இருக்கும். ஆமா தானே? ஆஹா, அப்படியே உல்டாவா எழுதணும். பிரெத் எக்ஸா இருந்தால் லென்த் 2x இருக்கும். எக்ஸா இருந்தால் இது 2x இருக்கும். ஈக்குவல் டு 54. அப்போ 3x ஈக்குவல் டு 54. எக்ஸோட வேல்யூ 18. எக்ஸ் வேல்யூ 18னா லென்த்தோட வேல்யூ என்னவா இருக்கும்? லென்த்தோட வேல்யூ வந்து 36 இன்டூ பிரெத்தோட வேல்யூ 18 இருந்தால் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 720 மைனஸ் 72. 720 மைனஸ் 72னா என்னது? 658. 648. 48. கரெக்ட் தான், 648. அடுத்த சம் வந்து 40 liters of milk is mixed with 40 liters வந்து 8 லிட்டர் ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறாங்களாம். இதுல வந்து எக்ஸ் லிட்டர்ஸ் சோல்டு பண்றாங்க. 48 இருக்கு. 48 மைனஸ் எக்ஸ்ல வந்து 25 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கான். இப்போ 40ல இருந்து 25னா என்னது? மைனஸ் 15 பண்ணியிருக்காங்க. இது 8 பாட்டா இருந்துச்சுன்னா இது 3 பாட்டா, இங்க வந்து 5 பாட்டு இருக்கு நமக்கு. அப்ப அதுவும் சேம் வாட்டரும் அதே, இது 8 பாட்டா இருக்கும், இது 3 பாட்டா இருக்கும், மிச்சம் 5 பாட்டா இருக்கும். 8 தான் 8 பாட்னா 3 பாட் எவ்வளோ? 3. அப்ப 5 பாட் எவ்வளோ? 5. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது? இதையும் ஆட் பண்ணிட்டா எக்ஸ் கிடைச்சதும் 18 லிட்டர்ஸ். அடுத்து ஏ அண்ட் பி இன்வெஸ்டட் அமௌண்ட். ஏபி வந்து இப்போ 1/3 1/4ன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதணும்? ஏபி இஸ் ஈக்குவல் டு 4:3ன்னு எழுதணும். அதே மாதிரி சிக்கு என்னது? பிசி வந்து 1/5 1/7 இப்படி இருந்துச்சுன்னா என்னன்னு சேஞ்ச் ஆகும்? 7:5ன்னு சேஞ்ச் ஆகும். இதை இப்படி எழுதிக்கோங்க, 7:5ன்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 3 7 போடுவோமா? 28 21 15 காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் ப்ராஃபிட் அட் த எண்ட் இஸ் வந்து 1280, வாட் இஸ் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் சி? ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? ஒண்ணுதான் 16. ஓகே, இது 1 16 26 46. 46ஓட 20 ஆட் பண்ணா 66 74 வருதா? இல்லை, 20 50 64 பார்ட்ஸ் வரும். 64 பார்ட்ஸ் வந்துச்சுன்னா இப்போ 1280 வந்து 64 பார்ட்ஸ் அப்படின்னா ஒரு பார்ட் எவ்வளவா இருக்கும்? 20 இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சியோட ப்ராஃபிட் ஷேர் கேட்டிருக்காங்க. சி 15 பார்ட் வச்சிருக்காரு, அதனால 300 ரூபாய். அடுத்து 9 men working 7 hours a day. 9 பேர் வேலை பார்க்கறாங்க, 7 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க, 20 டேஸ்க்கு வேலை பார்க்கறாங்க. இப்படி வேலை பார்த்தா எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க் பண்ண முடியும்? 63 இன்டூ 2 போட்டோம்னா 1260 பார்ட்ஸ் பண்ணலாம். இப்போ அதே பார்ட் ஆஃப் ஒர்க் 1260 பார்ட்ஸையே
12 பேர் வேலை பார்க்கறாங்களாம். ஆனா 5 மணி நேரம் தான் வேலை பார்க்கறாங்க. அப்போ எத்தனை நாள் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை அடிச்சா 60. இங்க அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, 60ல அடிச்சா என்ன ஆகும்? 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 21 டைம்ஸ் வரும். இப்போ x ஈக்குவல் டு 21. அப்போ 21 டேஸ் ஆகுது நமக்கு. அதுதான் ஆன்சர். அப்பதான் ஸ்கூல். இந்த ஸ்கூல் வந்து 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். இதை வந்து 3:2ன்னு பிரிக்கிறாங்க. யாரு? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை 3:2ன்னு ஸ்ப்ளிட் பண்றாங்க. பண்ணா என்ன ஆகும்? இதை 5ஆல படிச்சா 160. அப்போ இது 480, இது 320ன்னு இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்றாங்க? 75% வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்களாம். 75%னா என்னது? 600 விளையாடுறாங்க, 200 விளையாடலையாம். இதுல இந்த 600ல கேர்ள்ஸ் வந்து 45%. இதோட 45% எவ்வளோ? 45/100 into 320. 0 cancel. 16 9 9 16s 144. 144 வந்து கேர்ள்ஸ்னா, பாய்ஸ் அப்ப எவ்வளவு? மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாய்ஸ். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பாய்ஸ்னா 456 வந்து பாய்ஸ். அதான கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ். ஆமா, 456. அடுத்து த ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜஸ் ஆஃப் ரஷ்மி நீரஜ் வந்து ரஷ்மிக்கும் நீரஜுக்கும் 9x 13x இருக்கு. 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 17 இயர்ஸ் பிளஸ் 17 பண்ணிட்டா என்ன ஆகுமா? 11:14 சேஞ்ச் ஆகுமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 126x பிளஸ் 17க்கு போட்டோம்னா 170 பிளஸ் ஒரு 68னா 238 ஈக்குவல் டு 143x பிளஸ் 187. இப்போ 143 இங்கிட்டு 126 அங்கிட்டு கொண்டு போயிட்டு 187 இங்கிட்டு கொண்டு வரும். அப்படின்னா என்ன ஆகும்? 187 இங்கிட்டு கொண்டு வந்தா 13 அப்படின்னா 51ன்னு சேஞ்ச் ஆகும். 126 அங்கிட்டு கொண்டு போயிட்டா 4 17ன்னு சேஞ்ச் ஆகும். 17x. அப்போ எக்ஸோட வேல்யூ 3ன்னு நமக்கு கிடைச்சிடும். என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ் பிஃபோர் 9 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிப்போம். 3 போட்டோம்னா இங்க 27 பிளஸ் 17 என்னது? 34 44 அதோட ஏஜ். இவரோட ஏஜ் என்னவா இருக்கும்? 3 போட்டோம்னா 39 பிளஸ் 17 49 56 இருக்கும். டோட்டல் ஆட் பண்ணா என்ன வரும்? 100. இதுல வந்து சம் ஆஃப் தேர் ஏஜஸ் பிஃபோர் 9 இயர்ஸ். அப்போ 2 9 மைனஸ் பண்ணும். -9 பண்ணா 18 மைனஸ் ஆகும். 18 மைனஸ் ஆச்சுன்னா 82ன்னு வரும். 82 இருக்கா? இல்ல. அப்ப none of these. அடுத்து the length of a rectangle வந்து 70% of square தான். side of the square. அடுத்து breadth வந்து 25% of length தான். என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து 400 1600 இருந்தா சைடு வந்து 40 இருக்கும். 40 இருந்துச்சுன்னா லென்த் எவ்வளவா இருக்கும்? 28 இருக்கும். அதுல காவாசி 7 பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இதை பிளஸ் பண்ணா என்ன ஆகும்? 35ன்னு வரும். இன்டூ 2 போட்டா பெரிமீட்டர் 70 சென்டிமீட்டர். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏ இஸ் 12 இயர்ஸ். ஏவோட பர்சன்டேஜ் வந்து 12. 12 இயர்ஸ் மோர் தேன் தட் ஆஃப் பியோட பர்சன்டேஜ். ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் 12. ஓகே, ரேஷியோ ஆஃப் பி டு சி வந்து 5:4. பி டு சி வந்து 5:4. அடுத்து percentage of A. If percentage of A is twice the percentage of C. அப்போ A வந்து என்ன இங்க போட்டா என்ன ஆகும்? 8ன்னு இருக்கும். இப்போ இந்த 8 பார்ட் தான் B plus 12. இங்க என்ன பார்ட் இருக்கு? 3 டிஃபரன்ஸ் இருக்கா? 3 டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 3 தான் இந்த 12. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8xன்னு இருக்கும். B யோட வேல்யூ என்னது? 5x பிளஸ் 12ன்னு இருக்கா? அந்த 3 பார்ட் தான் என்னவா இருக்கும்? 3x ஈக்குவல் டு 12ன்னு போச்சுன்னா x ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிடும். அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க நமக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ஏ என்னது? 8 into 4 32. ஆன்சர் கிடைச்சதும். அடுத்து PQன்னு 2 பைப் இருக்கான். PQ ஆல்னு 3 பைப் இருக்கு. எல்லாம் வந்து 12 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணுதான். 24 நார்மலா வச்சுக்கிட்டா இது 4 பார்ட்ஸ் ஃபில் பண்ணும், இது 2 பார்ட்ஸ் ஃபில் பண்ணும், இது ஒரு பார்ட் தான் மைனஸ் பண்ணியிருக்கும். ஏன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எம்டி டேங்க்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ 25% வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு. இதுல 24ல 6 பார்ட் வந்து ஃபில் ஆயிருச்சு. மிச்சம் இருக்க 18 பார்ட்ஸை ஃபில் பண்ணணும். இந்த 18 பார்ட்ஸை வந்து 3 பைப்பையும் ஓப்பன் பண்றாங்களாம். 3 பைப் ஓப்பன் பண்ணியிருக்கணும். 3 பைப் ஓப்பன் பண்ணா என்ன ஆகும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 6.
இதில் வந்து இதை மைனஸ் பண்ணால் -1, அப்போ 6 - 1 5 பார்ட்ஸு. 18 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 3.6 3.6 ஹவர்ஸ் ஆகும். அது 2.6 3.6 ஹவர்ஸ் ஆகும். 3.6 ஹவர்ஸ் ஆகும். அடுத்து மேன் இன்வெஸ்டட் 14% rate of interest. ஓகே, 5 years and received 2000. ஓகே, என்னன்னா 2100 is equal to P into 14 into 5/100. இது 70யா? இதுங்க நாம் எப்படியே கேன்சல் பண்ணி பார்ப்போம். முடியாது. 70p/100. இந்த 70க்கு ஒரு 0 கேன்சல் ஆகும். 2100ன்னு இருக்கா, இதை போட்டோம்னா என்ன ஆகும்? 300ன்னு வந்துடும். 10 அங்கிட்டு போச்சுன்னா 3000 ஈக்குவல் டு பிரின்சிபல். இதை என்ன பண்றான்னா சிஐல போடுறானா. அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேம் சம் இன்வெஸ்டட் ஃபார் 2 years சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்ன வரும்? 14% போட்டோம்னா இதுக்கு 14% என்னது 420 வருமா? இன்னொரு 420 வரும் செகண்ட் இயருக்கு. அடுத்து இதுக்கு ஒரு 20% வரும், இதுக்கு 14% வரும், இதுக்கு 10% என்னது 42. 4% வந்து 14% வந்து என்னவா இருக்கும்? 4.2 into 4 போட்டோம்னா 16.8 வரும். இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 8 5.8 58.8. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். இது 840 898 98.8 இதுக்கு ஆப்ஷன்ல. ஓகே, அடுத்து ஃப்ரம் லக்னோ டு வாரணாசி ட்ரெயின் ஃபேர் வந்து 180. ட்ரெயின் ஃபேர் வந்து 180. ஃபார் சேம் டிஸ்டன்ஸ் பஸ் ஃபேர் ஃபார் 3 persons இஸ் half த ட்ரெயின் ஃபேர். 3 பஸ்ஸில் போகிறதுக்கு 3 பேர் பஸ்ஸில் போகிறதுக்கு இதில் பாதி தான் ஆகுதான். அப்போ 90 ரூபாய் தான் ஆகுது. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும்? 30. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? பஸ் ஃபேர் ஃபார் 4 persons. அப்படின்னா 4B வந்து 120 இருக்கு. ஓகே, அடுத்து a container contains 120 liters of pure milk. 120 liters of pure milk. 48 liters வந்து எடுத்துட்டாங்க. 48 liters வந்து ரிமூவ் பண்றாங்க. அடுத்து 24 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றாங்க. இப்போ இதுல 48 ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? 76ன்னு மாறிடும். அதுல 24 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்றாங்க. 24 liters ஆஃப் வாட்டர். இது வாட்டர், இது வந்து மில்க். அடுத்து now quantity of milk quantity of water in container is what percentage less than that of milk. இது வந்து இதை விட எத்தனை பர்சன்டேஜ் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? 24/76 into 100 போட்டால் ஆன்சர் கிடைச்சிடும். இதை 1 3 ஆமாம், இது 1 3. இது வந்து இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் தான் எத்தனை பர்சன்டேஜ் லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 48ன்னு இருக்கும். 48 கேன்சல் பண்ணால் 2/3 into 100 என்ன வரும்? 66.66% ஆன்சர் வரும். அடுத்து ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் டு பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 7:4 தான். டயாமீட்டர் டு பிரெத் 7:4. அடுத்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் 616. ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 616. அப்போ 22/7 into 7/2 into 7/2. ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை ரேடியஸாக மாற்றணும்னா 7/2ன்னு போடணும். ஈக்குவல் டு 616ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னது? 7x, இதுவும் 7x. அப்போ இங்கேயும் 7x, இங்கேயும் 7xன்னு இருக்கும். இப்போ ஒரு 7 ஒரு 7 கேன்சல், ஒரு 2 இங்கே வந்து 11 ஆயிரும். அடுத்து இங்கே 7th டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். 7th டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்த்தா 61னா என்ன ஆகும்? 61ல் வந்து 5 வாட்டி 8 வாட்டி இருக்கும். 56 டைம்ஸ். அடுத்து ஒரு 56ல் 8 டைம்ஸ் 88 இருக்கு. 11ஐயும் கேன்சல் பண்ணலாம். 11 கேன்சல் பண்ணா 15. 11 கேன்சல் பண்ணா 8. இங்க என்ன இருக்கு? ஒரு 2 மட்டும் மிச்சம் இருக்கு. இங்க x இருக்கு. அப்போ x² ஈக்குவல் டு 16, x ஈக்குவல் டு 4ன்னு வேல்யூ கிடைச்சிருச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இஃப் லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 6 சென்டிமீட்டர் மோர் தேன் ரேடியஸ். லென்த் வந்து 4 + 6 10 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். பிரெத் வந்து 4xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம x வேல்யூ 4 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது 16. பிரெத் வந்து 16. லென்த் வந்து என்னது? 6 சென்டிமீட்டர் மோர் தேன் தட் ஆஃப் ரேடியஸ் 10. அப்போ எப்படி இது 14 ஆகும்?
வெயிட் பண்ணுங்க. இங்க இல்ல எக்ஸ் கிடையாது. இது வந்து தப்பு. ஆக்சுவலா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து டயாமீட்டருக்கு தான் ஃபார்முலா இருக்கு. டயாமீட்டருக்கு தான் வேல்யூ இருக்கு. டயாமீட்டர் என்னது 7xன்னு சொல்லியிருக்காங்க. 7x வந்து 28. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 4. அப்போ இதுல பாதி தான் வந்து ரேடியஸ் 14/2 போட்டோம்னா ரேடியஸ் கிடைச்சிடும். அப்போ 14 பிளஸ் 6 சென்டிமீட்டர்ஸ்னா 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இது 20, இது 16 மல்டிப்ளை பண்ணா 320. ஓகே கைஸ், அடுத்து Ankita spends 20% of income, 20% போச்சு. அடுத்து ஒரு 25% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட். இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 இங்கே வந்திருக்கும், இங்கே வந்து 80 போயிருக்குமா? இது எதுக்கு? ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து இதுல வந்து இன்னொரு 20, இதுல 25%, 80ல 25னா அதுவும் 20% தான். இது வந்து எதுக்கு போகுது அப்படின்னா கிராசரிஸ்க்கு போகுதான். அப்போ மிச்சம் இருக்க 60% இருக்கு. இப்போ இதுல பாதினா என்னது? 30%. இந்த 30% வந்து 18,000. அதை தான் வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பெண்ட் பண்றாங்களாம் கால லோனுக்காக. இது 18,000னா இன்கம் என்னது? 100%. 100% என்னவா இருக்கும்? இது 18னா 6,000, 60,000 இருக்கும். அடுத்து A and B started invested. A, B இன்வெஸ்ட் பண்றாங்க 80,000. 3:5னா 30,000, 50,000. C joined the after 6 months கழிச்சு ஜாயின் பண்றாலாம். C வந்து டபுள் த இன்கம் ஆஃப் ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இவர் வந்து 60 இன்வெஸ்ட்மெண்ட்ல வராது. ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? கடைசியில 6 மாசம் தான் இருந்திருப்பாரு. இவங்க 12 மாசம் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்? இது வந்து 36 பார்ட்ஸ் இருக்கும், இது வந்து 60 பார்ட்ஸ் இருக்கும், இதுவும் 36 பார்ட் தான் இருக்கும். 36 lakhs இருக்கும், 3,60,000 இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி விடுங்க. கேன்சல் பண்ணி விட்டா என்ன இருக்கும்? 6 பார்ட், 10 பார்ட், இது 6 பார்ட் இருக்கும். திரும்ப கேன்சல் பண்ணா 3:5:3ன்னு இருக்கும். இன் ஓவரால் ப்ராஃபிட் 33,000. இது என்னது? ஓவரால் ப்ராஃபிட் 11 பார்ட், அதுதான் 33,000. அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 3,000. அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் ஆஃப் பி. பி வந்து 5 பார்ட் வச்சிருக்காரு, அப்போ 15,000. அடுத்து இந்த மிக்சர் quantity of 12 milk is 20 liters more than water. milk வாட்டர் எக்ஸா இருந்தா மில்க் வந்து x plus 20 இருக்கான். 10 liters of வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. 10 liters of வாட்டர் ஆட் பண்றாங்க. இதை வந்து plus 10 பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. plus 10 அப்போ என்ன ஆகுது? x plus 10 ஆகுது. அப்போ வாட்டர் பிகம்ஸ் 40% ஆஃப் த டோட்டல் மிக்சர். ஓகே, அப்போ இப்போ x plus 20 இருக்கா, இது வந்து x plus 10 சேஞ்ச் ஆகுதா, இது வந்து 40% இருக்கான். அப்போ இது 60% இருக்கும். இதை கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 3/2 இருக்கும். அப்போ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x plus 20 ஈக்குவல் டு 3x plus 30 அப்படின்னு போடுங்க. 30 இங்கிட்டு போட்டோம், 20 இங்கிட்டு வரட்டும், 2x இங்கிட்டு வரட்டும். அப்போ x ஈக்குவல் டு 10 வேல்யூ கிடைக்கும். x ஈக்குவல் டு 10 வேல்யூ கிடைச்சா இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கேட்கறாங்க. அப்போ இங்க plus 10 போட்டோம்னா 30, 20 plus 10 30. அடுத்து ஷாப்கீப்பர் மார்க்கெட் அன் ஆர்டிக்கல் ஃபார் 50% more, 100x, 150x and sold it for rupees 450 after giving 2 successive discounts கொடுத்துருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தப்ப 25% கொடுத்துருக்கா, 20% கொடுத்துருக்காது. 10%னா 15, 20%, 25%னா இது வந்து 120 மாறி இருக்கும். அடுத்து செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 25% தான். இதுல காவாசி வந்து 30%. அப்ப அதுவும் போச்சு அப்படின்னா 120x வந்து 90x இருக்கும். அப்போ 90x தான் வந்து என்னதுன்னா 415 கொடுத்துருக்காங்க. 415 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் பிரைஸ் 100x என்னவா இருக்கும்? 500x ஆக இருந்திருக்கும். அடுத்து ஏ, பி அண்ட் சி. பியும் சியும் 15k, 15,000, 20,000 என்ட்ரு ஆகலாங்க. அடுத்து ஏ வந்து 6 months கழிச்சு வராங்க. அவங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க? சர்டைன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து அட் த எண்ட் ஆஃப் 2 years. ஓகே, இப்போ என்னன்னா இதை வந்து நம்ம மல்டிப்ளை வந்து இன்டூ 2 மட்டும் பண்ணலாம். இதையும் 2, இதை வந்து 1.5. ஏன்னா இவங்கெல்லாம் 2 வருஷம் வந்திருக்காங்க, இவங்க 1.5 தான் வந்திருக்காரு. ஸோ இது அப்போ 1.5x 30,000, 40,000. இது வந்து 4:3:3ன்னு இருக்கான்.
அப்போ இதுவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதுவும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இதுவும் 30,000 தான் இருக்கும். 1.5x 30,000 இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ் எவ்வளோ 10,000 இருந்திருக்கும். இல்ல எதுங்க? கரெக்ட் தானே? 1.5x வந்து 30,000 இருக்கு. 1.5 தான் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் பண்ணியிருக்கோம். 30 4 பார்ட்ஸ் 3 பார்ட்ஸ் 30,000 3 பார்ட்ஸ் அப்படின்னா இவருக்கும் 30,000 கிடைச்சதுக்கு இவரு 30,000 போட்டிருக்காரு பார்ட் கிடைச்சதுக்கு. அப்போ இவருக்கு வந்து இவரும் 30,000 போட்டிருக்கணும். ஆனால் 1.5 வருஷத்துல அந்த பார்ட் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா பை 15 போட்டோம்னா 20,000 போட்டிருக்காரு. பை 1. ஆமாம் கைஸ், சாரி 1.5ஆல போட்டோம் அப்படின்னா 1.5ஆல போட்டா ஆக்சுவலா இப்போ என்னன்னா 1.5x தான் வந்து 30,000. அப்போ 1x தானே கேட்குறாங்க. நம்ம வந்து 0.5x தான் வந்து 10,000 வரும். அப்போ 1x என்ன ஆகும் 20,000. கரெக்ட், 20,000 தான் கரெக்ட். அடுத்து percentage of a father is a years. ஃபாதர் வந்து a years. அடுத்து 4 years ஆகும். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் அண்ட் சன் வந்து 4x மைனஸ் 4:1 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ என்ன ரேஷியோவா இருக்கும்? 4x plus 4 1x plus 4 இப்படி இருக்கும் ஃபாதர் சன். அடுத்து இதுதான் வந்து இப்போ என்ன சொல்றாங்க, பர்சன்டேஜ் தான் வந்து 53ன்னு சொல்றாங்க சம்மு. இப்போ இது 53, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 53ன்னு கிடைக்கும் போல. 5x plus 8 equal to 53, 5x equal to 45, x equal to 9. அப்போ ஃபாதரோட பர்சன்டேஜ் என்னது? 36 plus 4 40, 40. அதுதான் வந்து ஏவோட வேல்யூ. அப்போ 40. அடுத்து பீன்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களாம். 1320 கிடைக்குது. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எண்ட் ஆன் 3. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் இயர் வந்து 20% சிஐ வாங்கலாம், செகண்ட் இயரும் 20%. ஆனால் செகண்ட் இயர் என்ன ஆகும், இதுக்கும் ஒரு 20% கிடைக்கும். இதோட 20% என்னது 4%. மொத்தமா எவ்வளவு இருக்கு 44%. இந்த 44% தான் 1320 அப்படின்னா 100% எவ்வளவா இருக்கும்? இதை 4ல அடிச்சோம் 11ல அடிச்சோம்னா 4, இதை 11ல அடிச்சோம்னா 120. அப்போ இன்டூ 25 பண்ணியிருக்காங்க. இதையும் இன்டூ 25 பண்ணா 30,000 3000 தான் பிரின்சிபல் ஈக்குவல் டு 3000. அப்போ 3 இயர்ஸுக்கு வந்து 15% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 45% கிடைச்சிருக்கும். 3000 இன்டூ 45/100 0000 3 அடிச்சோன்னா 1350 1350. அடுத்து ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் 40% ஆஃப் த போட் வந்து 10 வந்துச்சுன்னா ஸ்ட்ரீம் வந்து 4 பார்ட்ஸாக இருக்குமா. அடுத்து அப்போ அப்ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும்? அப்ஸ்ட்ரீம் வந்து 6x இருக்கும். டவுன் ஸ்ட்ரீம் வந்து 14x இருக்கும். ஓகேவா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே சேர்த்து 230 கொடுத்துருக்காங்க. டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல வந்து 6 ஹவர்ஸ் போகுதான், டவுன் ஸ்ட்ரீம்ல 4 ஹவர்ஸ் போகுது. இதை கேன்சல் பண்ணா என்ன, இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. டிஸ்டன்ஸ் என்னது, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தானே. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 36x, இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 56x. இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் 230 கிடைக்குமா. அப்போ 92x தான் 230 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 230/92. 23 into 4 போட்டா இது கிடைக்கும். அப்போ இதை வந்து வெயிட் பண்ணுங்க, 23 into 10ன்னு எழுதிக்கலாம். அப்போ 1 4, அப்போ 2.5 2.5 x equal to 2.5. x 2.5னா என்ன கேட்டிருக்காங்க, போட்டோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. போட்டோட ஸ்பீடு என்னது 10. அப்போ 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். A boat can travel 126 கிலோமீட்டர் வந்து 9 ஹவர்ஸ்ல போச்சுன்னா ஸ்பீடு 14 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும். அடுத்து 240 in 12 ஹவர்ஸ், 240 in 12 ஹவர்ஸ் போச்சுன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அப்போ இதோட மிடில் தான் வந்து போட்டோட ஸ்பீடு இருக்கும். போட்டோட ஸ்பீடு அப்போ என்னவா இருக்கும் 17 இருக்கும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 3 இருக்கும். டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை போட் இன் 3 hours 15 minutes இன் ஸ்டில் வாட்டர். அப்போ இந்த ஸ்பீடை வந்து ஸ்பீட் இன்டூ
டைம் டேக்கன் 3.25. இது போட்டால் ஆன்சர் கிடைச்சது நமக்கு. 3.25னா என்னது 51.25னா 4 4.25 ப்ளஸ் 4.25 அப்போ 55.25. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சம் வந்து ஆவரேஜ் சம் கைஸ். அவங்க ஆவரேஜ் என்னது சொல்லியிருக்காங்கன்னா 70 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 60. அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 6 டைம்ஸ் போட்டோம்னா 102 0. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, 9 நம்பர்ஸோட ஆவரேஜ் 54. அடுத்து லாஸ்ட் 7 நம்பர்ஸ் 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் லாஸ்ட் 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 62. இதோட வேல்யூஸ்லாம் என்ன வரும்? இதுக்கு வந்து 540னா 486, இது வந்து 372 இது இருக்கா. இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மிச்சம் இப்போ 9 நம்பர் போச்சு, 6 நம்பர் போச்சு, இன்னும் 10 11 மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு இன்னும் கிடைக்கல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, 11 10 பத்தி. அதனால போவோம். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 8 15 5 1னா 8 888 858 858. மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 1020ல 1020ல இங்க வந்து ஒரு 32 132 152 இருக்கு. இங்க 42 இருக்கும், 162 இருக்கு, 162. இதுதான் வந்து 10க்கும் 11க்கும் உரிய நம்பர். ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 விட 11 வந்து 80% தான் இருக்குமா. அப்போ இது 10x இருந்துச்சுன்னா இது 8x தான் இருக்கும். இதுதான் 162. 18th டேபிள்ல கேன்சல் ஆச்சுன்னா இது 9 டைம் கேன்சல் ஆகும். இங்க எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 11th நம்பர் கேட்டிருக்காங்க. 11th நம்பர் வந்து 8x. அப்ப 8 9s are 72. அடுத்து in a box there are 5 red balls. 5 red balls plus 6 black balls. இதை வந்து 2 balls are drawn at random. Find the probability that both are red color balls. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 11 பால் இருக்கு மொத்தம். இதுல வந்து ரெட் கலர் பால் எத்தனை? 5. அப்போ இதுதான் பாசிபிலிட்டி 5/11. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி எடுக்கிறாங்க. அப்போ இன்டூ பை. இப்போ ஒரு பால் ஆல்ரெடி கையில எடுத்து வச்சிருப்பாங்க. இதுல ஒரு பால் கையில வச்சிருப்பாங்க, ஒரு பால் வந்து கையில வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? மிச்சம் பேஸ்கெட்குள்ள 10 பால் தான் இருக்கும். பேக்குள்ள அப்படி 10 பால் தான் இருக்கும் பட்சத்துல இதுலயும் ஒரு பால் போயிருச்சா, அப்ப இங்க 4 தான் இருக்கும். இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 அப்ப 2/11. இதுதான் ஆன்சர். அடுத்து shopkeeper marked an article for 62.5% above his CP and 15% profit for selling 920. ஓகே, என்னன்னா சிபி எஸ்பி எம்பி இப்படி வச்சுக்கோங்க. சிபி என்னன்னா 8x இருந்துச்சுன்னா எம்பி என்னவா இருக்குமா? 13x இருக்குமா. ஏன்னா இப்ப நம்ம என்னன்னு 62.5னா என்னது? 5/8 தானே. இதை சேஞ்ச் பண்ணா நம்ம இப்படிதான் சேஞ்ச் பண்ணோம். அப்ப ப்ராஃபிட் அதிகமா வச்சு விற்கிறாங்க அப்படின்னா இது காஸ்ட் பிரைஸா இருக்கும். இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, இது வந்து மார்க்அப் பிரைஸ். மார்க்அப் பிரைஸ் வந்து அந்த 5 பார்ட்ஸ். அப்ப டோட்டல் தான் வந்து மார்க்கெட் பிரைஸா இருக்கும் 13x. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா 15% ப்ராஃபிட் கிடைக்குதான் எப்போ 920க்கு விற்கிறப்ப. எஸ்பி 920 இருக்கப்ப 115% இருக்கான். அப்போ 115% தான் 920. 100% எவ்வளோ? இதை அடிச்சு கொடுத்தோன்னு வைங்க. இதுல அடிச்சு கொடுத்தா 1, இதை அடிச்சு கொடுத்தா 8. அப்ப 800ன்னு இருக்கும். அப்போ 8x தான் 800 அப்படின்னா 13x என்னது 1300. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the profit percentage earned by shopkeeper if article sold after given 300. இதுல வந்து 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 1000 rupeesக்கு சேல் பண்ணுவாரு. 800ல இருந்து 1000க்கு வித்தா 25% ப்ராஃபிட் வச்சு வித்துருக்கு அப்படி. அடுத்து 5 digit number has to be made. இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் சம் கைஸ். ஓகேவா? இது எப்படி போடணும் நான் சொல்றேன். இப்போ டிவிசிபிள் பை 5னா என்ன ஆகணும்? கடைசி நம்பர் வந்து 5ல தான் இருக்கணும். 1 2 3 4 5. ஓகே, இப்போ 3 7 8 9 இதுல எண்ட் ஆச்சுன்னா அது 5ஆல டிவைசிபிள் ஆகாது. அப்போ கடைசியில 5 மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இதுல வந்து 4ல எது வேணாலும் இருக்கலாம். 4 இங்க வந்து இங்க ஒரு நம்பர் போயிருச்சு, அப்ப 3 நம்பர் தான் இருக்க முடியும். இங்க 2 நம்பர் போயிருச்சு, ஸோ 2. இங்க எல்லாமே போயிருச்சு, இங்க ஒரு நம்பர் தான் இருக்க முடியும். 4 3 2 1. இது வந்து 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல் போடணும். 4 ஃபேக்டோரியல் இன்டூ 1 ஃபேக்டோரியல்னா 4 3s are 12, 12 2s are 24. அவ்வளவுதான், 24 மட்டும்தான் ஆன்சர். இன்டூ 1 போட்டா ஆன்சர் வந்துடும். அடுத்து
ஆவரேஜ் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்னது பி அண்ட் கியூ வந்து 304. அப்போ பி பிளஸ் கியூ என்னவா இருக்கும்? 304னா 608 இருக்கும். கியூ பிளஸ் ஆர் என்னவா இருக்கும்? 704. ஆர் பிளஸ் பி 254னா 508 இருக்கும். ஒன்றும் இல்லை, அது 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஆவரேஜ் தானே கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2Q மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 இன்டூ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் கண்டுபிடிப்போம். அப்படி போட்டால் என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 8 8 14 20 0 ப்ளஸ் 2 போட்டால் 2. இங்கே வந்து 11 11 7 18 1820 இருக்கும். 2ஆல கேன்சல் பண்ணோம்னா பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் வந்து 910 இருக்கும். பி பிளஸ் கியூ மட்டும் போட்டுக்கிட்டோம்னா 608 வந்துடும். பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 910. அப்போ ஆரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 302. ஆரோட வேல்யூ 302. இப்போ இங்கே போட்டால் கியூவோட வேல்யூ கிடச்சிடும். 302 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கியூவோட வேல்யூ 402ன்னு கிடைக்கும். பியோட வேல்யூ என்னது? 608. கியூவோட வேல்யூ 402 இங்கே போடுங்க. 402 இங்கே போட்டிங்க அப்படின்னா 206ன்னு கிடைக்கும். பிக்கு வந்து 206ன்னு கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 2Q மைனஸ் பி கேட்டிருக்காங்க. 2Q என்னது? இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2 பண்ணோம்னா 804 மைனஸ் 206 போட்டோம்னா 604 598 இருக்கு. அடுத்து circumference of the circle is 88 centimeter. The length of the rectangle is 5 centimeter less than the diameter. 5 centimeter less than. ஓகே, இது வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? circumference of the circle-ஓட ஃபார்முலா என்னது? பைடி. பைடி தான் வந்து 88 அப்படின்னா 22/7 தான் 88 அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க. ஒன்றுனா இங்கே 4. அப்போ டயாமீட்டரோட வேல்யூ 28. ரேடியஸோட வேல்யூ 14 இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர் லெஸ் தேன் த டயாமீட்டர். டயாமீட்டர் மைனஸ் 5 அப்படின்னா 23. அண்ட் breadth of the rectangle is 4 meter less than that of radius. ரேடியஸ்ல 4 போச்சு அப்படின்னா 10. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. இதை ஆட் பண்ணா என்ன ஆகும்? 33 இன்டூ 2 போடணும். 66 சென்டிமீட்டர். அடுத்து 300 liters of milk contains 35%. 300ல வந்து 35% வந்து வாட்டர் தான். 35னா என்னது? 105 லிட்டர் வாட்டர், 195 லிட்டர் வந்து மில்க். இது வாட்டர் மில்க். இது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 இல்லை 21:2. ஆக்சுவலாக 21:39 இருக்கும். 3 டேபிளில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 7:13 இருக்கும். இப்படி இருக்கு. அதில் 100 லிட்டர்ஸை வெளியே எடுக்கலாங்களாம். திரும்ப 100 எடுத்துட்டா என்ன ஆகும்? டோட்டல் 200 சேஞ்ச் ஆகும். திரும்ப இதுவும் 7:13 ரேஷியோவில் தான் இருக்கும். அப்போ 70:113 இருக்கும். இது கூட 80 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் 80 போட்டோம்னா 210. அதே மாதிரி ப்ளஸ் 25 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் 25. இப்போ இதை போட்டோம்னா 95. இதோட ரேஷியோ இப்போ கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். இதோட ரேஷியோ 5வது டேபிளில் போடலாமா? போடலாம். 19:42ன்னு வரும். ஆனால் கொஸ்டினில் வந்து 42:19 தானே அதுக்கு நன் ஆஃப் தீஸ் தான் வரும்னு நினச்சி போடக்கூடாது. அவங்க மில்க் டு வாட்டருக்கு கேட்டிருக்காங்க. நம்ம வாட்டர் டு மில்க்குக்கு தான் ரேஷியோ வச்சிருக்கோம். அப்போ அதை உல்டாவை போட்டுட்டா இந்த ரேஷியோ வந்துடும். அவ்வளோதான். அடுத்து மெர்ச்சன்ட் மார்க்கெட் காஸ்ட் ப்ரைஸ் 80%. ஓகே, சிபி 10 ரூபாயா இருந்தால் எம்பி வந்து 18 ரூபாயா இருக்குமா? 18x 10xன்னு வச்சுக்கலாம். Now he allows a discount of 160. இதில் வந்து ஒரு 160 குறையுது. -160 கொண்டு வந்து செல்லிங் ப்ரைஸ் வைக்கிறாங்க. இது வந்து 200 rupees ப்ராஃபிட் ஆகுதான். அப்போ இதில் வந்து +200 ஆகுது. அப்போ இவ்வளோ தான் ஈக்குவேஷன். 10x + 200 is equal to 18x - 160. இப்போ 160 அங்கிட்டு போகட்டும். 10 இங்கிட்டு வந்துச்சுன்னா 8x = 360ன்னு இருக்கும். அப்போ x = 45ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 45 அப்படின்னா 10xோட வேல்யூ என்னது? 450. இது வந்து 450 கைஸ். இந்த ஆப்ஷன் மட்டும் மாற்றிக்கோங்க. 450. 450 இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏபிசி
16 டேஸ், 20 டேஸ், 24 டேஸ். அப்போ இதுக்கு காமனா ஒரு டேஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன எடுக்கலாம்? 4, 5, 6. 4, 5, 6 காமனா எடுக்கணும்னா 4, 5, 4, 6 120 காமனா எடுக்கலாமா? 120 வந்து 160க்கு வராது. 240 காமனா எடுத்தா ஓகே 240 காமனா எடுக்கலாம். 240 காமனா எடுத்தா இதுக்கு என்ன ஆகும்? 160 வந்து 15 பார்ட்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க. இவங்க 20 பார்த்தா 12 பார்ட்ஸ் தான் நடந்திருக்கும். இங்க 10 பார்ட்ஸ் தான் நடந்திருக்கும். ஓகே கம்ப்ளீட்டட் த ஒர்க் டோட்டல் வந்து இவ்வளோ காசு கொடுக்குறாங்களாம். அப்போ டோட்டல் தானே கேட்டிருக்காங்க 7, 3 37 பார்ட்ஸுக்கு 1480 ரூபா கொடுக்குறாங்களாம். கேன்சல் பண்ணி பாருங்க. பார்த்தாலே தெரியுது. ஃபோர்த் டேபிள் அடி ஒன்று. ஃபோர்த் டேபிள் அடிச்சா 40. ஒரு பார்ட் 40 அப்படின்னா பியோட டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு கேட்டிருக்காங்க. பி எத்தனை பார்ட்? 12 பார்ட் வேலை பார்த்ததுக்காது. அப்ப இன்டூ 40 போட்டோம்னா 480 இருக்கா? இங்க இருக்கு 480. அடுத்து ட்ரெயின் டிராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 144 கிலோமீட்டர் பெர் ஹவர். 144 கிலோமீட்டர் பெர் ஹவர் மீட்டர் பெர் செகண்டா மாற்றணும்னா பை 18ஆல போடணும். பை 18ஆல போட்டோம் அப்படின்னா 8 டைம்ஸ்ல கேன்சல் ஆகும். அப்போ 8 5 40 மீட்டர் பெர் செகண்ட்ல போகுது. ஓகே 100 மீட்டர் பிளாட்ஃபார்ம் இன் 30 செகண்ட்ஸ். 40 மீட்டர் பெர் செகண்டுக்கு 30 செகண்ட் டிராவல் ஆகுதான். அப்போ மொத்தம் எவ்வளவு நடந்திருக்கும்? 1200 மீட்டர்ஸ் டிராவல் ஆயிருக்கும். இந்த 1200ல 100 வந்து பிளாட்ஃபார்ம். அப்போ மிச்சம் இருக்க 1100 ட்ரெயின். அதான் இங்க கேட்டிருக்காங்க 1.1 கிலோமீட்டர். அடுத்து 4 consecutive numbers, even numbers, such that average of last and first number is 11. ஓகே 4 consecutive even numbers அப்படின்னா x plus 2, x plus 4, x plus 6. 2x plus 6 தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் தான் 11ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 22ன்னு இருக்கும். 6 அங்கிட்டு போச்சுன்னா 2x equal to 16 இருக்கும். x equal to 8. அப்போ 8, 10, 12, 14ன்னு இருக்கு. Find the difference between second and third number. 2. ஆப்ஷன் 2 ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்து மந்த்லி salaries of A and B together amount. A plus B வந்து 40K 40,000. அடுத்து A spends 85% of his salary. இவர் வந்து 85 செலவு பண்றாரு. இவர் 95% செலவு பண்றாரு. இஃப் their savings all same அப்படின்னா என்னன்னா இப்போ 15% மிச்சம் இருக்கு. இங்க 5% இருக்குமா? 15% of A is equal to 5% of B. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம். அப்போ இப்போ ரேஷியோ எடுங்களேன். அப்போ A by B யோட ரேஷியோ என்னவா இருக்கும்? 5/15 இருக்கும். கேன்சல் பண்ணோம்னா 1:3 இருக்கும். A வந்து ஒரு பாட்டா இருந்தா B வந்து 3 பாட்டா இருக்கும். 40,000 கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? 10,000 பிளஸ் 30,000 இருக்கும். ஏவோட சேலரி தான் கேட்டிருக்காங்க. ஏயோட சேலரி 10,000 தான். ஸோ 10,000. அடுத்து அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். எல்லா சம்மும் முடிஞ்சு. இன்னைக்கு கொஞ்சம் சம்மு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 35 சம்மு தான் வந்துச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்ஸை திரும்ப ஒரு வாட்டி 3 வீடியோஸில் இருக்க சம்ஸையும் போட்டு பாருங்க. நீங்கள் வீடியோ பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, சம்ஸை வந்து பிடிஎஃப் எடுத்தாச்சும் சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய் கைஸ், பை பை.